அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு விடாமுயற்சியின் வெற்றி. ஒரு ஊரில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தினமும் மலைப்பகுதியில் உள்ள பெரிய பாறைகளை உடைத்து கற்களை விற்கும் வேலையை செய்து வந்தான். அவன் வறுமையில் இருந்தாலும் அவனது உழைப்பில் எவ்வித குறைவும் இருக்காது. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரியவர் இந்த மனிதனை பார்த்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்? இந்த மலையை செதுக்கி ஒரு வழி அமைத்தால் என்ன என்று கேட்டார். அந்த மனிதன் புன்னகைத்துவிட்டு, இது பல வருடங்களாக நடக்கும் வேலை, நான் இதை செய்ய தொடங்கிவிட்டேன் என்றான். ஊர் மக்கள் அவனை பார்த்து சிரித்தனர். இவ்வளவு பெரிய மலையை இவனால் உடைக்க முடியுமா? இவன் ஒரு முட்டாள் என கேலி செய்தனர். ஆனால் அவன் எதையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த பாறையில் ஒரு சிறு பகுதியை தட்டி உடைத்தான். வருடங்கள் ஓடின. மழை, வெயில், குளிர் என எதையும் பொருட்படுத்தாமல் அவன் தொடர்ந்து உழைத்தான். ஒரு நாள் அந்த பாறையின் குறுக்கே ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டது. அவன் தனது முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்தினான். சில மாதங்களுக்கு பிறகு அந்த பெரிய மலை பாதியாக பிளந்தது. ஊர் மக்கள் எளிதாக செல்ல ஒரு குறுக்கு வழி உருவானது. முன்பு அவனை பார்த்து சிரித்த அதே ஊர் மக்கள் வியந்து நின்றனர். அவன் செய்த இந்த விடாமுயற்சி அந்த ஊருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவன் வெறும் பாறையை உடைக்கவில்லை, தன் விடாமுயற்சியால் ஒரு சரித்திரத்தையே உருவாக்கினான். இது வெறும் கதையல்ல, இது உண்மையாகவே ஒரு நாட்டில் நடந்த விஷயம்தான். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் நீதி, வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. நாம் எடுக்கும் சிறு சிறு முயற்சிகள் விடாமுயற்சியுடன் தொடரும் போது அது மிகப்பெரிய சாதனையாக மாறுகிறது. தடைகள் வரும்போது தளர்ந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் மலை போன்ற எதையும் தகர்த்து விடலாம். நாமும் இந்த கதையில் வருவது போல் தினமும் ஒரு சிறிய முயற்சியை ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தொடர்ந்து செய்வதன் மூலம் நாமும் நம் லட்சியத்தை கண்டிப்பாக அடையலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன்.